Easter Dawn by Kofi Awunar. கோஃபி அவுனர் ஃபேமஸான கானியன் போயட், ஆத்தர் அண்ட் டிப்ளமேட்டும் கூட. யூனிவர்சிட்டி ஆஃப் கானாவில் ஆஃப்ரிக்கன் லிட்ரேச்சர் டீச் பண்ணுற ப்ரொஃபஸராகவும் இருந்திருக்காரு. கானா அப்படிங்கிறது வந்து வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, ஓகேவா? ஸோ ஒரு கானியன் போயட். ஈவ் பீப்புள், அதாவது ஈவ் அப்படிங்கிற ஒரு எத்னிக் குரூப்பை பற்றி தான் இவருடைய போயம்ஸ் மோஸ்ட்லி இருக்கும். இவருமே அந்த ஈவ் எத்னிக் குரூப்பை சேர்ந்தவர் தான், சரியா? மட்டும் இல்லாமல் கண்டெம்ப்ரரியாக அவருடைய பீரியடில் இருந்த ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் இஷ்யூஸை இவருடைய போயம்ஸ் மூலமாக சொல்லியிருக்காரு. மட்டும் இல்லாமல் டீகாலனைசேஷன் பீரியடில் ஆஃப்ரிக்கா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் என்னுடைய போயம்ஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2013 செப்டம்பரில் கென்யாவில் இருக்கிற வெஸ்டிகேட் ஷாப்பிங் மாலில் நடந்த அட்டாக்கில் இவர் கொல்லப்பட்டார். இவருடைய சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி வீவர் பேர்ட், சாங்ஸ் ஆஃப் சாரோ, தி ப்ராமிஸ் ஆஃப் ஹோப், இதெல்லாம் இவருடைய மற்ற ஃபேமஸான போயம்ஸ். இப்போது ஈஸ்டர் டான் அப்படிங்கிற இந்த போயமில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எப்படி இன்னொரு ரிலீஜியன், இவர் வந்து ஒரு ஈவ் பீப்புள், அந்த ஈவ் அப்படிங்கிற எத்தனை குரூப்பை சேர்ந்தவர் இல்லையா? ஸோ இவங்களுக்குன்னு ட்ரெடிஷ்னலாக நிறையா காட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா ஆஃப்ரிக்கா பற்றி நமக்கு நிறையவே தெரியும். ஒருத்தருக்கும் வித்தியாசமான, ஒவ்வொரு குரூப்புக்கும் வித்தியாசமான கல்ச்சர்ஸ் அண்ட் வித்தியாசமான காட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ இவருடைய எத்னிக் குரூப்புக்கும் ஒரு சர்டன் காட்ஸ் அண்ட் அந்த ட்ரெடிஷன்லாம் இருந்திருக்கு. பட் இந்த காலனைசர்ஸ் உள்ளே வந்த பிறகு, கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்த பிறகு முழுக்க இப்போ அவருடைய பீப்புள் நிறைய பேர் வந்து அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. இவருடைய ட்ரெடிஷன், இவருடைய இவங்களுடைய இந்த காட்ஸ் எல்லாம் மறந்து அப்படியே கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிட்டாங்க. ஸோ இவங்களுடைய காட்ஸ்லாம் இப்போ கவலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஈஸ்டர் டான் அப்படிங்கிற இந்த போயம்ல சொல்லியிருப்பார் கோஃபி அவுனர். இப்போ இந்த போயமுடைய சம்மரி பார்த்துடலாம். போயம் லைன்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. That man died in Jerusalem and his death demands dawn marches. From year to year to the sounds of bells, the hymns flow through the mornings heard on Calvary this dawn. தட் மேன் அப்படின்னு இதில் ரெஃபர் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். ஜெருசலேமில் இறந்துட்டார். அண்ட் ஹிஸ் டெத் டிமாண்ட்ஸ் டான் மார்ச்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வர்ஷிப்பர்ஸ் கரெக்டாக அந்த டேட்டை நம்ம ரிமெம்பர் பண்ணி அன்றைக்கி இன்னைக்கு கிரைஸ்ட் இறந்து இன்றைக்கி உயிர் தெழுந்திருக்கான்னு சொல்லிட்டு காமரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது அண்ட் ஹிஸ் டெத் டிமாண்ட்ஸ் டான் மார்ச்சஸ். கரெக்டாக விடிய காலமே முழிச்சு வர்ஷிப்லாம் பண்ணுவோம்ல ஈஸ்டருக்கு, அதுதான் டான் மார்ச்சஸ்னு கொடுத்துருக்கு. ஃப்ரம் இயர் டு இயர் டு த சவுண்ட் ஆஃப் பெல்ஸ். கரெக்டாக ஒவ்வொரு வருஷமும், இந்த வருஷம் எல்லா வருஷமும் ஈஸ்டர் நம்ம கொண்டாடிட்டே தான் இருக்கும். ஆனுவலாக ஈஸ்டர் கொண்டாடிட்டே தான் இருக்கும். அவர் இறந்து உயிர்த்தெழுந்த நாள்லேருந்து கொண்டாடிட்டே தான் இருக்கும் கிறிஸ்டியன்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலாக இவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அந்த பெல்லோடைய சவுண்ட் கேட்டுகிட்டே தான் இருக்குது. த ஹைம்ஸ் ஃப்ளோ த்ரூ த மார்னிங்ஸ். ஈஸ்டர் ஆரம்பித்து தினமும் காலையில் அப்படியே அந்த தெய்வீக பாடல்கள் கேட்டுக்கிட்டே இருக்கும் சர்ச்சஸில். ஹியர் ஆன் கல்வாரி திஸ் டான். ஈவன் கல்வாரியில் கூட இந்த டானில், அதாவது ஈஸ்டர் டானில் ஹைம்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இது ஈஸ்டர் நேரத்தில் கிரைஸ்ட் இறந்து உயிர்த்தெழுந்த நாள் இது. இந்த நாளில் எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க, கிரைஸ்ட் உயிர்த்தெழுந்ததை பாடல்கள்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. ஆஃப்டர் த காட்ஸ் ஆர் க்ரையிங், மை ஃபாதர்ஸ் காட்ஸ் ஆர் க்ரையிங். மேலே என்ன சொல்லியிருந்தார்? கிரைஸ்ட் இறந்துட்டார், அவரோட டெத்துக்கு வந்து நம்ம வருஷம் செலிப்ரேட் பண்ணணும், அதை டிமாண்ட் பண்ணணும், என்னென்னா காலையிலே முழிச்சு நம்ம வர்ஷிப்லாம் பண்ணணும்னு சொல்லி மேலே உள்ள இதில் சொல்லியிருந்தார். இப்போ கீழே பார்த்தா த காட்ஸ் ஆர் க்ரையிங், மை ஃபாதர்ஸ் காட்ஸ் ஆர் க்ரையிங்னு சொல்கிறார். அதாவது இவருடைய தந்தையுடைய கடவுள், அதாவது இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் காட்ஸ், இவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸுடைய காட்ஸ் எல்லாம் இப்போ அழுறாங்களாம். ஏன் அழுறாங்க? இந்த இடம் வந்து கிரைஸ்ட் பிறந்த இடம் ஜெருசலேம் கிடையாது. கிரைஸ்ட் இறந்தது ஜெருசலேமில், இது ஜெருசலேம் கிடையாது, இது கானா. இங்கே இவங்களுக்குன்னு சில காட்ஸ் இருப்பாங்க இல்லையா? பட் இங்கே இருக்கிற பீப்புள் காலனைசர்ஸ் வந்த பிறகு கிரைஸ்ட்டை அவங்க இம்போஸ் பண்ண, கிரைஸ்ட்டை இவங்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டு இப்போ இவங்களுடைய காட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? உதறி தள்ளிட்டாங்க. ஸோ அதனால இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் காட்ஸ் எல்லாம் இப்போ அழுறதா இவர் சொல்கிறாரு. த காட்ஸ் ஆர் க்ரையிங், மை ஃபாதர்ஸ் காட்ஸ் ஆர் க்ரையிங் ஃபார் அ பரியல், ஃபார் அ ஃபைனல் ரிச்சுவல். எங்களை புதைச்சிருங்க, எங்களை விட்டுருங்க, மண்ணை போட்டு முடியிருங்கப்பா எங்களை, ஏன்னா நீங்கள் தான் வந்த கிரைஸ்ட் முன்னாடி போயிட்டீங்களே, எங்களை மண்ணை போட்டு முடியிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க. ஃபார் அ பரியல், ஃபார் அ ஃபைனல் ரிச்சுவல், எங்களுக்கான ஒரு கடைசி ரிச்சுவலுக்காக நாங்கள் அல்றோன்னு சொல்லிட்டு அந்த காட்ஸ் அல்றதா ரைட்டர் சொல்கிறாரு. பட் தே தட் ஷுட் பில்ட் த ஃபாலன் ஷ்ரைன்ஸ் ஹவ் ஜாயின் த டான் மார்ச்சஸ். இங்கே வந்து நிறைய கோயில்கள் இடிஞ்சு கிடக்கு. யாருடைய கோயில்கள் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் காட்ஸுடைய கோயில்கள். இந்த கானாவை சேர்ந்த இந்த ஈவ் பீப்புளுடைய ட்ரெடிஷ்னல் காட்ஸுடைய கோயிலாம் இடிஞ்சு கிடக்கு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த ஈவ் பீப்புளெலாம் அதை கெட்டுற மாதிரி இல்லை. அதை கெட்டாமல் ஹாவ் ஜாயின் த டான் மார்ச்சஸ். டான் மார்ச்சஸ்னால் அந்த ஈஸ்டர் டைமில் விடிய காலையிலேயே முழிச்சு வர்ஷிப் பண்ணுறாங்கல்ல, அவங்க அந்த கிறிஸ்டியன்ஸ் கூட போய் சேர்ந்துக்கிட்டாங்க. எங்கள் கோயில்களை கெட்டாமல் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க அந்த காட்ஸ் எல்லாம். சிங்கிங் தியர் வே டுவர்ட்ஸ் கெத்செமனி. யாரை பார்த்து பாடணுங்க? எங்களை பார்த்து பாடணும், நாங்கள் தான் உங்களுடைய காட்ஸ். பட் இவங்க எல்லாரும் யார் எங்கே பார்த்து பாடுறாங்க அப்படின்னா கெத்செமனியை நோக்கி பாடுறாங்க. கெத்செமனி அப்படிங்கிற இடம் என்ன அப்படின்னா, கிரைஸ்ட் இறக்குறதுக்கு முந்தின நாள் நைட் வந்து கெத்செமனி அப்படிங்கிற ஒரு கார்டனில் தான்
ரத்த வியர்வை வேர்த்திருப்பார். சரியா? அதை வச்சு கிரைஸ்ட் இறக்கக்கு முன்னாடிலாம் அந்த ப்ரேயர்ஸ்லாம் உண்டு. ஸோ அப்படி இது எதுக்கு கெட்செமனே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல்லாக இந்த மக்களுடைய ஃபோக்கஸ் வந்து ஃபுல்லாக அந்த சைட் கிறிஸ்டியானிட்டி சைட் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்கள் என்ன பார்த்து வேண்டணும், ஆனால் என்னுடைய மக்கள் எல்லாம் எங்கே கிறிஸ்டியானிட்டி கெட்செமனியை நோக்கி வேண்டிகிட்டு இருக்கீங்க, அதை நோக்கி பாடிட்டு இருக்கீங்க. where the tears drop of angry still freshen the cactus, he has risen, Christ has risen. கிரைஸ்டுடைய சஃபரிங்லாம் இப்போ வரைக்குமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது, இப்போ வரைக்கும் எமோஷனலாக இருக்குது. இப்போ நம்ம நினச்சா கூட நமக்கு கண்ணீர் வரும், அந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக தான் இருக்குது, இல்லைன்னே சொல்லலை. he has risen, Christ has risen. அவர் உயிர்த்தெழுந்துட்டார். அந்த சஃபரிங்லாம் தாண்டி கிரைஸ்ட் இப்போ உயிரோட வந்துட்டார். இது ஈஸ்டர். the gods cried again for the hurt in me. இப்போ மக்கள் எல்லாம் எதை வச்சு பாடுறாங்க? மேலே நம்ம பார்த்தோம்ல, the tear drops of agony still fresh in the cactus, he has risen, Christ has risen. மக்களுடைய மைண்டுக்குள்ள முழுக்க இப்போ எந்த எமோஷன் இருக்குது அப்படின்னா, கிரைஸ்ட் எப்படி கஷ்டப்பட்டு இறந்தார் அப்படிங்கிற எமோஷன் மக்கள் மைண்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவர் உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறத நினச்சி கொண்டாடவும் செய்கிறாங்க மக்கள். ஆனால் யார் அவங்க நினச்சி பார்க்குறது இல்லை, அவங்களோட ட்ரெடிஷ்னல் காட்ஸை இப்போ அவங்க நினச்சி பார்க்கல. அவங்க மைண்டு முழுக்க கிரைஸ்ட் உயிரோட வந்துட்டார், கிரைஸ்ட் உயிர் தெழுந்துட்டார் அப்படிங்கிறத அவங்க மைண்டுக்குள்ளே மட்டும் இருக்குது. பட் அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் காட்ஸ் அவங்க மைண்டுக்குள்ளே இப்போ இல்லை. ஸோ அந்த காட்ஸ் எல்லாம் என்னுடைய மைண்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க. the gods cried again from the hurt in me, asking why that prostration has gone unheeded. யாருமே என்னை பார்த்து குனியறது இல்லையப்பா, ஏன்பா அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளேருந்து அந்த காட்ஸ் கேட்குறாங்களாம். ஏன்னா இப்போ அவங்க கடவுள்னு பார்த்தாலே எந்த கடவுளாக இருந்தாலும், அது எந்த மதமாக இருந்தாலும் நம்ம வந்து வணங்கி அப்படியே தலை வணங்கி முதுகு அப்படியே குனியே நம்ம வணங்குவோம் இல்லையா, நல்லா கும்பிடுவோம். அப்போ யாருமே எங்களை பார்த்து கும்பிட மாட்டேங்கிறீங்களே ஏன்பா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. தட் ப்ராஸ்ட்ரேஷன் ஹஸ் கான் அன்ஹீடட். யாருமே தலகுனியாமல் அவங்க பாட்டுக்கு போகிறாங்களே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க த காட்ஸ் எல்லாம். த மார்ச்சஸ் சாங்ஸ் ஆஃப் த ரெசரக்ஷன் தட் கன்சர்ன் த ஹில்லாக் ஆஃப் கல்வாரி. கல்வாரி பேஸ் பண்ண ரெசரக்ஷன் சாங்ஸ் எல்லாம் அந்த மார்ச்சஸ் பாடிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. மார்ச்சஸ்னால் அந்த வர்ஷிப்பர்ஸ், அவங்கெல்லாம் கல்வாரி பேஸ் பண்ண ரெசரக்ஷன் சாங், ஈஸ்டர் சாங்ஸ்லாம் பாடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பட் த கிரவுண்ட் அட் த ஃபுட் ஆஃப் த கிராஸஸ் லெவல். கிறிஸ்டியானிட்டி டீச் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த கல்வாரி சிகரம் இருக்குல்ல, அங்கே இருக்கிற சிலுவை அந்த கீழே இருக்கிற கிரவுண்ட் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டியானிட்டி டீச் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஈக்குவாலிட்டி. யாருக்குள்ளேயும் பேதம் வித்தியாசம் எதுவுமே கிடையாது, எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படிங்கிறது தான் அந்த கிறிஸ்டியானிட்டி டீச் பண்ணுது. அந்த சாங்ஸை தான் இவங்க பாடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. த காட்ஸ் கிரைட் ஷெட்டிங். இப்போ இந்த காட்ஸுக்கு வராரு, இந்த காட்ஸ் அழுதுட்ருக்காங்க. அவங்க அந்த மாதிரி கிறிஸ்டியானிட்டியோட கொள்கைகள் அதெல்லாம் சொல்லி பாட்டு ரெசரக்ஷன் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டு போயிட்டுருக்காங்க. பட் இங்கே இவங்க ட்ரெடிஷ்னல் காட்ஸ் அழுதுட்ருக்காங்க. கிளே டியர்ஸ் ஆன் த கேலிகோ. கேலிகோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேப்ரிக், சரியா? அவங்களுடைய இந்த ஈவ் பீப்புளோடைய ட்ரெடிஷ்னல் கேதரிங், அந்த ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் அவங்க பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஃபேப்ரிக், ஒரு கிளாத் பீஸ். அந்த கிளாத் பீஸில் வந்து கண்ணீர் வடிதான். இந்த காட்ஸ் அதில் அப்படியே கண்ணீர் படுது. அந்த கேலிகோ அப்படிங்கிற ஒரு ஓல்டு ரிச்சுவலுக்கு யூஸ் பண்ணப்படுற ஒரு ஃபேப்ரிக்கில். இந்த ட்ரிங்க் ஆஃபரிங் ஹேட் ட்ரைட் அப் இன் த ஹார்மட்டான். ஹார்மட்டான் அப்படிங்கிறது வந்து இந்த வெஸ்ட் ஆஃப்ரிக்கா சைடில் வீசப்படக்கூடிய ஒரு விண்டு, ஒரு ட்ரை விண்டு, சரியா? அந்த விண்டு வந்து இவங்க இந்த காட்ஸுக்கு, இந்த ட்ரெடிஷ்னல் பீப்புள், சாரி இந்த ட்ரெடிஷ்னல் காட்ஸுக்கு கொடுக்குறக்குனே படைக்கிறக்குனே ட்ரிங்க்ஸ்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா? இது எல்லா மதத்துலேயும் உண்டு தானே. கிறிஸ்டியானிட்டியில் கூட கிரேப் ஜூஸை வந்து, இது ஒயினை வந்து கிரைஸ்டுடைய பிளட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி இவங்க வந்து காடுக்குன்னு ஒரு ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுவாங்க போல். அந்த ட்ரிங்க்கே இப்போ வறண்டு போச்சான். எது இந்த ஹார்மட்டான் வீசி வறண்டு போச்சான். ஏன்னா மக்கள் யாரும் வந்து ஆஃபர் பண்ணாதானே அதெல்லாம் முடிச்சுட்டு ரிச்சுவல்ஸ்லாம் இது பண்ணதும் அதெல்லாம் எடுத்து இப்படி மக்களுக்கு தீர்த்தமெல்லாம் கொடுப்பாங்க. அப்படிலாம் இங்கே பண்ணுறக்கு ஆளே கிடையாது. ட்ரிங்க் அங்கே இருக்குது, பார்த்தா யாருமே வராமல் காஞ்சி போயிடுச்சு. ஏன்னா யாருமே இந்த காடை பார்க்க வரல, ட்ரெடிஷ்னல் காட்ஸை பார்க்க வரல. த கோலா நட் இஸ் ஷ்ரிவல்டு. கோலா நட், காடுக்கு ஆஃபர் பண்ண அந்த கோலா நட் எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, டீகே ஆகிப்போச்சு. த யாம் ஃபீஸ்ட் ஹாஸ் பீன் ஈட்டன் பை மைஸ். யாம், இந்த யாம் ஃபீஸ்ட் பற்றி நம்ம வந்து இந்த ஆரோ ஆஃப் காட் அந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் நாவல்ஸில் பார்த்துருப்போம். ஸோ இந்த யாம் ஃபீஸ்ட், அதுக்காக வைக்கிற யாமெல்லாம் என்னாச்சு, எலி தின்னுட்டு போயிடுச்சு, ஸ்பாயில் ஆகிடுச்சு, டீகே ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் த ஃபெட்டிஷ் ப்ரீஸ்ட் இஸ் ட்ரெஸ்ஸிங் ஃபார் தி ஈஸ்டர் சர்வீஸ். இது மட்டும் இல்லை, அங்கே படைக்க வச்சிருக்கிற பொருள், திங்ஸு இதெல்லாம் தான் வாடி வறண்டு போச்சுன்னு மட்டும் இல்லாமல், அந்த காட்ஸுக்கு கும்பிடுற அந்த ட்ரெடிஷ்னல் காட்ஸை வணங்குற, அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் காட்ஸுக்காக பூஜை பண்ணுற ப்ரீஸ்ட்டு கூட இப்போ எதுக்கு மாறிட்டார், கிறிஸ்டியானிட்டிக்கு மாதிரி ஈஸ்டர் சர்வீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்காரு, ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. த ரெசரக்ஷன் ஹைம்ஸ் கம் டு மீ ஃப்ரம் அஃபார். இப்போ எல்லாரும் இவருக்கு கிட்ட கேட்டுருந்துச்சு இந்த ரெசரக்ஷன் ஹைம்ஸ் எல்லாம். இன்றைக்கி ஈஸ்டர் இப்போ விடியற்கால இது இவ்வளோ நேரம் கிட்ட கேட்டுருந்துச்சு. இவன் பார்த்தா அவன் ரொம்ப தள்ளி போயிட்டாங்க போல், இவருக்கு தூரமாக கேட்குது. டச்சிங் மை இன்சைட் தென் த காட்ஸ் க்ரைட் லவுட்ஸ்ட். இப்போ இவருடைய மனசுக்குள்ளே இந்த கடவுள்கள் ஓங்கி அழுறாங்க. சேலஞ்சிங் த ஹைம்னஸ்.
அவங்களுடைய சவுண்டுக்கு ஈக்குவலாக இந்த காட்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. தே சீஸ்ட் தியர் காங்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் அண்ட் மார்ச்ட் பிஹைண்ட் த டான் மார்ச்சஸ். இப்போ இந்த காட்ஸ் எல்லாம் அவங்களுடைய காங்ஸ் ட்ரம்ஸ், அதாவது இவங்களுடைய ட்ரெடிஷ்னல் வாத்தியங்கள், இந்த ஈவ் பீப்புள் ஆஃப்ரிக்கன் பீப்புளுடைய ட்ரெடிஷ்னல் வாத்தியங்களான காங்ஸ் ட்ரம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த காட்ஸ் இந்த மார்ச்சஸ் பின்னாடி அவங்க கவனிக்காத மாதிரியே பின்னாடி இந்த காட்ஸ் எல்லாம் போகிறாங்க. சீக்கிங் தியர் கல்வாரி, சீக்கிங் தியர் டாம்ஸ்டோன். கிரைஸ்ட் இறந்து அவரை இவ்வளோ க்ளோரிஃபை பண்ணுறாங்க. அவர் எப்போ இறந்துட்டார், ஆனால் இப்போ வரைக்குமே கிரைஸ்ட்டை க்ளோரிஃபை பண்ணி அவர் இறந்த இடத்த நினச்சி பாடுறாங்க, கல்வரை நினச்சி பாடுறாங்க, ரெசரெக்ட் ஆன நினச்சி பாடுறாங்க. இறந்த அந்த மனுஷனுக்கு இவ்வளோ பெருமைகள் கிடைக்கிது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய கல்வாரியை நோக்கி போவோம், நம்மளுடைய கல்லறைகளை நோக்கி போவோம். போனால் தான் நம்மளே இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, நினைவில் வச்சுக்குவாங்க. அப்போ நம்மளும் போய் இறந்துருவோம், பரி பண்ணிக்குவோம், நம்மளே பரி பண்ணிக்குவோம், இறந்துருவோம். இறந்தால் தான் நம்ம இவங்களுடைய ரெமெம்பரன்ஸில் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கிளம்புறாங்க. அண்ட் தோஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு ரிப்ளேஸ் தெம் இன் த ஆப்ரோப்ரியேட் சீசன். இந்த கடவுள் வந்து மறுக்கப்பட்டிருக்காங்க, ரெஃப்யூஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு உரிய சீசனில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள், க்ளோரிஃபிகேஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல, மறுக்கப்பட்டிருக்கோம் நாங்கள். ஸோ வாங்கப்பா நம்ம கல்வாரியை நோக்கி போவோம், நம்மளுடைய டெத் பிளேஸ் அதை நோக்கி போவோம். அப்போது இந்த மக்கள் நம்மளை ரிமெம்பர் பண்ணி பார்க்குறாங்களா, இந்த கிரைஸ்ட் இறந்து தானே அவருக்கு இவ்வளோ மரியாதை மகிமை இருக்குது, இப்போ நம்மளும் வாங்க போய் இறந்துருவோம், நமக்கு அந்த மகிமை மரியாதைலாம் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா நமக்கு உரிய பருவத்தில் உரிய சீசனை அவங்க என்ன பண்ணல, க்ளோரிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்படியே போகிறதா, அவங்களுடைய வாத்தியங்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இந்த போயமை என் பண்ணுறாரு கோஃபி ஆவனர். இதோட தீம்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ட்ரெடிஷ்னல் ரிலீஜியன் அண்ட் கிறிஸ்டியானிட்டி, கல்ச்சுரல் லாஸ், இன்னர் கான்ஃப்ளிக்ட், இதெல்லாம் அதோடைய தீம்ஸாக சொல்லலாம். ஸோ எப்படி காலனைசர்ஸால் எந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய பீப்புளுடைய ட்ரெடிஷ்னல் காட்ஸ் எல்லாம் அந்த ஓன் பீப்புளே மறக்கிறாங்க, அந்தளவு காலனைசர்ஸோடைய கொடுமைகள் இருந்திருக்கு. அவங்க அந்தளவு கிறிஸ்டியானிட்டி அவங்களுடைய ரிலிஜனை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் ஈவன் ட்ரெடிஷ்னலாக பல நூற்றாண்டுகளாக அவங்க கும்பிட்ட கடவுளே அவங்க மறந்து அவங்க கொண்டு வந்த வெளியாட்கள் கொண்டு வந்த மதம் முன்னாடி போகிற அளவுக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த போயம்னு சொல்கிறாரு கோஃபி ஆவனூர்.